இதுதான் தமிழ்நாடு, இதுதான் திராவிட மாடல். டீலிமிட்டேஷன் எனும் பேராபத்தை 2023 உணர்ந்து நாட்டிலேயே முதலா எதிர்க்க தொடங்கினது நம்ம திமுக தான். இதனால பாதிக்கப்படக்கூடிய மாநில முதலமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் அழைச்சு சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு அதுல சில தீர்மானங்களை நிறைவேற்றணும். ஒரு கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டுக்குழு அமைச்சோம், உருவாக்கணும். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி தீர்மானம் போட்டோம். ஏன் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் போட்டோம். அப்போ இரட்டை நாக்கு கொண்ட அதிமுக உள்ள ஒரு பேச்சு பேசினாங்க, சட்டமன்றத்தில் ஒரு பேச்சு பேசினாங்க. வெளியில போய் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக நாடகம் போடுதுன்னு நாக்கூசாம பேசினாங்க. இப்போ 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த மசோதா வந்த உடனே கருப்பு கொடி போராட்டம் நாம பண்ணோம். அந்த சட்ட மசோதாவின் நகலை எரிச்சோம். நாமக்கல்ல 10 வச்சு நாடு முழுக்க பரவுச்சு. அதோட வெப்பம் நேற்று பார்லிமெண்ட்ல அந்த சதி திட்டத்தை எரிச்சு சாம்பலாக்குச்சு. தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனையில அதிமுக அடிமைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக செய்யும், அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. இப்படி சொந்த மாநிலத்துக்கும் மக்களுக்கு எதிராக நடந்துக்கிற பழனிசாமி அதிமுக அந்த கட்சியை போன்ற ஒரு நாணயமற்ற கட்சியை உலக வரலாற்றிலே யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம், இதுதான் பழனிசாமியுடைய அதிமுக. அடிமைகள்கிட்ட மறுபடியும் தமிழ்நாடு சிக்கலாமா? அடிமைகிட்ட தமிழ்நாடு மீண்டும் சிக்கலாமா? சிக்கினா தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அதை தடுக்கணும். தமிழ்நாட்டை அடிமை அதிமுக இருந்தையும் மதவாத பாஜக இருந்தும் நாம பாதுகாக்கணும். அதுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு நான் வந்திருக்கிறேன். முதல்ல இப்போ வேட்பாளர்களை அறிமுகம் செய்யலாமா? உங்க அனுமதியோட அறிமுகம் செய்யலாமா? நன்றி. முதல்ல காங்கேயம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மூப்பே சாமிநாதன் அவர்கள், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர். அமைச்சராக கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய தலைவர்களுக்கும் தமிழறிஞர்களுக்கும் நினைவு சின்னங்கள் எழுப்பின சாதனைக்கு சொந்தக்காரர். இளைஞரணியை நான் தலைமையேற்று நடத்தின காலம் முதல் தொடர்ந்து என்னோடு பயணிக்கிறவர். அவருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அடுத்து பல்லடம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் செல்வராஜ் அவர்கள், மாவட்ட கழக செயலாளர், திருப்பூரோட நகரமன்றத்தினுடைய தலைவராக, திருப்பூர் மாநகராட்சியுடைய முதல் மேயர், சட்டமன்ற உறுப்பினர் என தன்னுடைய பொறுப்புகள் மூலம் திருப்பூருடைய உள்கட்டமைப்பை வளர்த்த சிறப்புக்கு சொந்தக்காரர்.